ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையாக புதுச்சேரிக்கு 576 கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் சரக்கு சேவை வரி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் அமர்த்தப்பட்டது. இந்த வரியை அமல்படுத்துவதால் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்ட 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. இழப்பீடு வழங்குவதற்காக சில பொருட்கள் மீது மத்திய அரசு செஸ் வரி வசூலிக்கிறது. அதன் மூலம் கிடைக்கும் தொகை ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிதியத்தில் சேர்க்கப்படுகிறது. அதிலிருந்து 2 மாதங்களுக்கு ஒருமுறை மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. இதற்கிடையே செஸ் வரி வசூலில் ஏற்பட்ட பற்றாக்குறையால் மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் மத்திய அரசு பாக்கி வைத்தது. அதனை வழங்க வேண்டும் என்று அந்தந்த மாநிலங்களும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் மே 31ஆம் தேதி வரை வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டு நிலுவைத் தொகையை மத்திய அரசு முழுமையாக விடுவித்தது. அதன்படி புதுச்சேரிக்கு 576 கோடி வழங்கியுள்ளது. மருத்துவ மேற்படிப்பு நுழைவுத் தேர்வு முடிவுகளை 10 நாட்களில் வெளியிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வரலாறு படைத்துள்ளதாக ஆளுநர் தமிழிசை பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில், தேசிய அளவில் போட்டியிட்டு வென்று தேசமெங்கும் மருத்துவ பட்ட மேற்படிப்பு படிக்க செல்லும் தமிழக புதுச்சேரி மாணவ செல்வங்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முயற்சி திருவினையாக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மருத்துவ மேற்படிப்பு நுழைவுத் தேர்வு முடிவுகளை மிக குறுகிய காலத்தில் 10 நாட்களில் வெளியிட்டு வரலாறு படைத்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு பாராட்டுகளையும் குறிப்பிட்டுள்ளார். மின்துறை தயார மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற 8ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை போராட்டக்குழு அறிவித்துள்ளது. திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் நேற்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் போராட்டக்குழு சார்பில் மின்துறை தனியார் மையத்திற்கும் மத்திய மாநில அரசுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வருகின்ற 8ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து 7ஆம் தேதி வரை பாகூர், முள்ளோடை, கிருமாபாக்கம், தவளக்குப்பம், வரப்பாலம், அரியாங்குப்பம், முருங்காப்பாக்கம், முதலியார்பேட்டை, சாரம், பூமியான்பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள மின்துறை அலுவலகங்களில் விளக்க கூட்டம் நடத்தவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை போராட்டக்குழுவின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுவையில் கடந்த கால ஆட்சியின் பொழுது கோடிக்கணக்கில் ஊழல் செய்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது தற்பொழுதுள்ள அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், புதுவையில் கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது பிப்டிகின் வாரியத்தின் தலைவராக இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தற்பொழுதைய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கோடிக்கணக்கில் ஊழல் செய்துள்ளதாகவும், கடந்த கால திமுக காங்கிரசின் ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த தற்பொழுதுள்ள அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்த அன்பழகன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனது சொந்த தொகுதியை விட்டுவிட்டு வேறு தொகுதியில் போட்டியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தை பற்றியும் பேசுவதற்கு எந்தவித அறுவதையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆண்டு கால நல்லாட்சியின் சாதனைகளை விளக்க கூட்டம் ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆண்டு கால சாதனைகளை விளக்க கூட்டம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செஞ்சிசாலை மைதானத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பிரதமர் மோடியின் திட்டங்களான தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா மற்றும் பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு கணக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஆகிய 3 திட்டங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தனது சொந்த செலவில் தலா 100 செல்வ மகள் சேமிப்பு திட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் மற்றும் மகளிர் அணி மாநில தலைவி ஜெயலட்சுமி மற்றும் மகளிர் அணி மாவட்ட தலைவி புவனேஸ்வரி, மாநில செயலாளர் தேன்மொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் அன்னை தெரேசா நிறுவன ஊழியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி இந்திரா நகர் கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரேசா சுகாதார பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் 9 செயல் விளக்க ஊழியர்களுக்கு இணை பேராசிரியராக பதவி உயர்வும் 5 துணை பேராசிரியர்களுக்கு இணை பேராசிரியர் பதவி உயர்வும் வழங்கப்பட்டது. இவர்களுக்கான பதவி உயர்வு ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அறையில் வழங்கினார். அப்பொழுது சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், இயக்குநர் ஸ்ரீராமுலு, அன்னை தெரேசா சுகாதார பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனர் முதன்மையாளர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
உருளையன்பேட்டை தொகுதியில் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்று பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொகுதி மக்களுடன் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டார். அமைச்சர்கள் தொகுதியில் மட்டும் பணிகள் நடக்கிறது, தனது தொகுதியில் வேலை எதுவும் நடைபெறவில்லை என கூறி அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பினார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, செயற்பொறியாளர் ஏழுமலை மற்றும் அதிகாரிகள் அங்கு வந்து சட்டமன்ற உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் அனைத்தையும் விரைவாக முடித்து தருவதாக உறுதியளித்தனர். இதையடுத்து நேரு சட்டமன்ற உறுப்பினர் முற்றுகையை கைவிட்டு பொதுமக்களோடு கலந்து சென்றார். மரக்காணம் அருகே கல்குவாரி குட்டையில் மூழ்கி பாட்டி மற்றும் பேரக்குழந்தை 3 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பிரம்மதேசம் அடுத்த பெருமுக்கல் கிராமத்தைச் சேர்ந்த பூங்காவனம் மனைவி புஷ்பா, இவரது மகன் சுவாமிநாதன், இவரது மகள்கள் வினோதினி, ஷாலினி, மகன் கிருஷ்ணன் இவர்கள் மூவரும் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்தனர். இந்நிலையில் விடுமுறை காரணமாக வீட்டிலிருந்து வந்த பேரக்குழந்தைகள் தனது பாட்டியுடன் அதே பகுதியில் உள்ள கல்குவாரி குட்டையில் துணி துவைக்க சென்றுள்ளனர். அந்த குட்டையில் இறங்கி துணி துவைக்கும் பொழுது அவர்கள் 4 பேரும் நீரில் மூழ்கினர். இவர்களது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விரைந்து வந்து காப்பாற்ற முயன்றனர். ஆனாலும் முடியவில்லை. இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனிடையே ஊர் மக்கள் அந்த குட்டையின் மூழ்கியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். வெகு நேரத்திற்கு பிறகும் குட்டையில் மூழ்கிய புஷ்பா, வினோதினி, ஷாலினி, கிருஷ்ணா ஆகியோரின் உடலை மீட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பிரம்மதேசம் போலீசார் இறந்தவர்களின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அமலாக்கத்துறை மூலம் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது பிரதமர் மோடியின் வக்ர புத்தியையும் பழிவாங்கும் நடவடிக்கையை காட்டுவதாக புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாரதிய ஜனதா கட்சியின் அங்கமாக செயல்படுகின்ற அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் பாஜகவிற்கு ஆதரவாகவும் பாஜகவிற்கு வேண்டாதவர்கள் மீது பொய் வழக்கும் பதிவு செய்து அரசியல் கட்சி தலைவர்களை மிரட்டி வருகிறது. சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அமலாக்கத்துறை நோட்டீஸும் அனுப்பியுள்ளது. பிரதமர் மோடியின் வக்ர புத்தியையும் பழிவாங்கும் நடவடிக்கையும் காட்டுவதாக குற்றம் சாட்டிய அவர், எதிர்க்கட்சிகள் மீது பொய் வழக்கு போட்டு ஒன்றிய பாஜக அரசு வெறுப்பு அரசியல் செய்து வருகிறது. ஒன்றிய பாஜக அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் விரைவில் அவர்கள் பக்கம் திரும்பும் எனவும் எச்சரித்துள்ளார். புதுவையில் ஏற்கனவே 6 மதுபான ஆலைகள் உள்ள நிலையில் மேலும் புதிய ஆலைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முதலமைச்சர்கள் வரை பல 100 கோடி லஞ்சம் பெற்றுக்கொண்டு கலால் துறையில் பல கோடிக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இனி ஊழலை பற்றி பேசக்கூடாது எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். திருப்புவனை அருகே கரும்பு தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 740 லிட்டர் சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்புவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது கரும்பு தோட்டத்தின் நடுவே 7 பிளாஸ்டிக் கேன்களில் 740 லிட்டர் சாராயம் மற்றும் 4 பாலித்தீன் பைகளில் 20 லிட்டர் எரிசாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்து இதுகுறித்து வழக்கு பதிவும் விசாரணை நடத்தினர். அப்பொழுது சாராயத்தை பதுக்கி வைத்தது ஆண்டியார்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த அண்ணாதுரை, சரவணன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. தலைமறைவாக உள்ள 2 பேரையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தின் மதிப்பு 53,000 என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜேசிஐ பாண்டிச்சேரி மற்றும் ஜேசிஐ திருவண்ணாமலை இணைந்து நடத்திய தேசிய தலைவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இச்சிறப்பு விருந்தினராக தேசிய தலைவர் அனுஷர், ஜேசிஐ இந்தியா மண்டல தலைவர் அனுதா, முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் தலைவர்களின் வருங்கால செயல்பாடுகள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய விஷயங்கள் குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் தேசிய நிர்வாகிகள் சிவராமகிருஷ்ணன், மாதவராஜ், ரங்கநாதன், கோமதி, திவ்யா, புவனேஸ்வரி, ஜனனி, புருஷோத்தமன் உட்பட பல்வேறு பிரிவை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய கோரி புதுவையில் ஆம் ஆத்மி கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய கோரி ஆம் ஆத்மி கட்சியினர் புதுவை அண்ணா சாலையில் அரை நிர்மாணத்துடன் நூதன போராட்டம் நடத்தினர். புதுவை ஆம் ஆத்மி கட்சியின் செயலாளர் ஆலடி கணேசன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, இந்தியாவில் சமீப காலமாக ஆன்லைன் ரம்மி விளையாட்டு இளைஞர்களிடம் பரப்பி வருகிறது. படித்த இளைஞர்கள் ஆன்லைனில் சொந்த பணத்தை செலவிட்டும் கடன் வாங்கியும் மனைவின் நகைகள் அடமானம் வைத்தும் விளையாடுகின்றனர். இதனால் ஏற்படும் இழப்புகளை சமாளிக்க முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கின்றனர். புதுவை சட்டசபையில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடை செய்ய தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும், மத்திய அரசும் சட்டத்தை இயற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் பிறந்த நாளையொட்டி நீதிமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு வழிகாட்டுதல் படி வழக்கறிஞர் ஐயப்பன் ஏற்பாட்டில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு வழிகாட்டுதல் படி பாஜக வழக்கறிஞர் மாநில அமைப்பாளர் கார்த்திகேயன் ஆலோசனைப்படி பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் ஏற்பாட்டில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ், கணேஷ், ஞானசம்பந்தம், ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முதியோர் இல்லத்தில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பேரவைத் தலைவர் ஆரி சேகர், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் திருவேங்கடம் ஆகியோர் தலைமையில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், மாக்கி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மதிய உணவு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் அசோகன், பாப்லால், உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.